அந்த பிடிவாதத்தை தூக்கி எறிஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும் அண்ணி. குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவளுக்கு பிடிவாதக்காரின்னு தான் பேரு கிடைக்கும்னா அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் சீதா. நீங்க எல்லாருமே என்ன கொடுமைக்காரின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நான் என்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல. நீதான் மருமகன்னு நான் கல்பனாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கை நான் காப்பாத்தலன்னா நான் வாழறதுல அப்புறம் அர்த்தமே இல்ல. உங்களுக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ இல்லையோ, அருண் கல்பனாவோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அம்மா, இந்த கல்யாணத்துக்கு ரஞ்சிதா மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்திலேயே எதிரிங்க இருக்காங்க. கொஞ்சம் கேப் விட்டாலும் இவனை குழப்பி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ஏழை இழுத்து விட்டுருவாங்க. அதனால அருணோட கல்யாணத்தை நாளைக்கே முடிச்சிடலாமா? சரி, நீ சொல்றதும் சரிதான். நாம அப்படியே பண்ணிடலாம். என்ன என்ன ஸ்மிருதி இவங்க? இது பாரு, நீ அந்த சாமியாருக்கு போன் பண்ணி நாளைக்கு நல்ல நேரம் எப்போன்னு விசாரிச்சு வச்சுக்கோ. என்ன? சரிம்மா. நான் என்ன சொல்ல பாரு சுந்தர், உனக்கு பிடிக்காத கல்யாணம் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நாங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். நான் அப்படி சொல்ல வரலக்கா. இத பாரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் சுந்தர். அருணுக்கும் கல்பனாவுக்கும் நாளைக்கு கல்யாணம். எல்லாரும் கலந்துக்கிட்டா சந்தோஷம். இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. அம்மா ஒரு நிமிஷம். இங்க வந்து வானத்துக்கோ பூமிக்கோ குதிச்சுட்டு போனால ரஞ்சிதாவோட அக்கா, நான் அவளை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேம்மா. வித்யா, பேச வேண்டியதெல்லாம் பேசி இங்கேயே சத்தம் போட்டு அமிச்சாச்சு. திரும்ப அவளை போய் பார்த்து பேசுறதுக்கு என்ன இருக்குமா? நம்ம சூழ்நிலைய அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாமா? ரஞ்சிதா பேச்சு கேட்டுதான் அவ அந்த ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கா. நாளைக்கு அருணுக்கு கல்யாணம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ சும்மா இருக்க மாட்டாமா. போலீஸ கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவா. அதுக்கு முன்னாடி நம்ம அவ வாய் அடைக்கணும். ஏமா, நம்ம பாலா சார் இருக்கார்ல, அவர்கிட்ட சொன்னா அவர் அதை பாத்துக்க மாட்டாரா? அவருக்கு தகவல் சொல்லி அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள கல்யாணத்துல பெரிய குழப்பமே வந்துருமா. போலீஸ் உள்ள வந்துட்டாலே கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டு அப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலான்னு எல்லாரும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காதுமா. நாளைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம கல்யாணம் நடக்கணும்னா அவகிட்ட பேசிதாமா ஆகணும். அதெல்லாம் சரிதான். நீ அவகிட்ட நிறைய வார்த்தை விட்டுருக்க, அவளும் அதிகமா பேசிருக்கா. நீங்க 2 பேர் மட்டும் பார்த்து பேசிக்கிறது எந்த அளவுக்கு சரியா வரும்னு எனக்கு தெரியலமா. இரு, நானும் உன் கூட வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பேசிட்டு வந்துருவோம். ஏமா, நான் கோவப்பட்டு பேசி காரியத்துக்கு எடுத்துருவேன்னு யோசிக்கிறீங்களா? சேச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. பெரியவன் நான் உன் கூட வந்தா அவ கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் சொல்றதையும் கொஞ்சம் கேப்பா இல்ல. நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா எலியும் பூனைய மாதிரி அடிச்சுப்பீங்க. உங்களை சமாதானம் செய்ய கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் இல்லம்மா. அந்த அளவுக்குலாம் இது போகாம நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க என்ன நம்புங்க. சரி, அவ வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எங்கன்னு அவளை போய் தேடுவ? அவ போன ஆட்டோ டிரைவர் கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டமா. நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும், இப்பயே போய் பேசிட்டு வந்துருவேன். சரிம்மா, நமக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். அத மனசுல வச்சுட்டு நீ பக்குவமா பேசிட்டு வரணும். என்ன? சரிம்மா, வா போலாம். என்னங்க இது? அக்கா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. எல்லாம் தப்பா இருக்கு.